விருந்தினருக்கு உணவளிக்கும் போது முகம் மலருமே, அதுபோல போர்க்களத்தில் தன் உடலை கழுகுகளுக்கு விருந்தாக கொடுத்து முகம் மலர்ந்து கிடக்கும் வீரர்களை பார்த்திருக்கிறீர்களா? அப்படி ஒரு காட்சியில் கண்முன்னே விரிக்கின்றது ஜெயங்கொண்டார் இயற்றிய கலிங்கத்துப்பரணி. விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண மேன்மேலும் முகமலரும் மேலோர் போல பருந்தினமும் கழுகினமும் தாமே உண்ண பதும முகம் மலர்ந்தாரை பார்மின் பார்மின். சாமளவும் பிறர்க்குதவாதவரை நச்சி சாருணர் போல் வீரருடல் தரிக்கும் ஆவி போமளவும் அவர் அருகே இருந்துவிட்டு போகாத நரிக்குலத்தின் புணர்ச்சி காண்மின். மாமழை போல் பொழிகின்ற தானவாரி மறுத்து விழும் கடகளிற்றை வெறுத்து வானோர் பூமழை மேல் பாய்ந்தெழுந்து நிறந்த வண்டு பொருட்பெண்டிற் போன்றமையும் காண்மின் காண்மின். சாய்ந்து விழும் கடகளிற்றின் உடனே சாய்ந்து தடங்குருதி மிசைப்படியும் கொடிகள் தங்கள் காந்தருடன் கனலமளி அதன் மேல் வைகும் கற்புடை மாதரை ஒத்தல் காண்மின் காண்மின். தங்கணவர் உடன் தாமும் போகவென்றே சாதகரை கேட்பாரே தடவி பார்ப்பார் எங்கணவர் கிடந்தவிடம் எங்கே என்று இடாகினியை கேட்போரை காண்மின் காண்மின். கலிங்கத்துப்பரணியின் இந்த பாடல் பகுதி சென்னை பல்கலைக்கழகத்தின் இளங்கலை மாணவர்களுக்கான 2ஆம் பருவ பொதுத்தமிழ் பாடத்திலே இடம்பெற்றிருக்கிறது. விருந்தினர்கள், உணவு கிடைக்காத வறியவர்கள் என எல்லோருக்கும் உணவளிக்கிற ஒரு இல்லறத்தான் சோற்றை விளம்பி அவர்கள் உண்ண உண்ண முகம் மலர்ந்து கொண்டே செல்வது போல அம்பு பாய்ந்து வாள் வெட்டுப்பட்டு காயம்பட்டு குற்றுயிராய் கிடக்கிற வீரர்கள் தங்கள் மீது அமர்ந்து பருந்துகளும் கழுகுகளும் சதையை கொத்தி தின்கிற போது இந்த விருந்தளிக்கும் இல்லறத்தானின் முகம் மலர்ந்தது போல மலர்ந்து இருக்கிறது என்ற ஜெயங்கொண்டாரின் கற்பனை பண்டைய தமிழர்களின் வீரத்தின் மீதான பெருமிதத்தை காட்டுகிறது. நிறைய செல்வம் இருந்தும் யாருக்கும் அதை கொடுக்காது, எந்த உதவியும் செய்யாது இறக்கும் வரை வாழ்ந்து கொண்டிருக்கிற சிலரையும் சுற்றி கொண்டே இருப்பார்கள் சில தன்னலம் மிகுந்தவர்கள். இவர்கள் உயிர் போகிற போது அந்த செல்வத்தை தாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்ற எண்ணத்தோடு அவர்கள் ஒட்டிக்கொண்டே இருப்பார்கள். அப்படி குற்றுயிராய் கிடக்கிற வீரர்களின் உயிர் போகிற வரை அங்கேயே சுற்றி கொண்டு அவர்களையே ஒட்டி கொண்டிருக்கின்றன நரிகள். உயிர் போனபின் அந்த உடலை தின்னலாம் என்ற எண்ணத்தோடு இது தற்கால அரசியலுக்கும் வாழ்வியலுக்கும் பொருந்துகிற ஒரு உவமையாக நெடுங்காலம் நிலைத்திருக்கிறது. வியப்புதான். மாமழை போல் வந்து வீழ்கின்ற அம்புகள் பட்டு யானைகள் கீழே சாய்கின்றன. இந்த பெரும்போரை வானோர் வாழ்த்துவதாகவும் யானைகள் உயிரோடு இருந்தவரை அதன் மதநீரை உண்ணுவதற்காக சுற்றி கொண்டிருந்த வண்டுகள் யானைகள் சாய்கின்ற போது விட்டுவிட்டு வானோர் வாழ்த்துவதற்காக வீசுகின்ற பூக்களை நாடிச் செல்வது பொருட்பெண்டிர் போல தோன்றுகிறது என்கிறார் ஜெயங்கொண்டார். அம்புகள் பாய்ந்து குருதி வடிய தரையில் சாய்கின்ற அந்த யானைகளின் மீது அந்த மன்னர்களின் கொடிகள் போர்த்துவது போல வந்து விழுகின்றன. விழும்போது அந்த குருதி புனலில் அவை நனைந்து அப்படியே படிகின்றன. இந்த காட்சி இறந்து போன கணவரின் சிதையில் எரிகின்ற நெருப்பின் மீது ஏறி அமர்கின்ற கற்புடைய பெண்களை ஒத்திருக்கிறது பாருங்கள் என்று சொல்கிறார். அடுத்த வரியிலே இன்னொரு காட்சியை விவரிக்கிறார். ஒரு பெண்ணுடைய கணவன் அங்கே இறந்து கிடக்கிறான். அங்கே நிற்கிற ஒரு மனிதரிடம் போய் அந்த பெண் நானும் அவருடனேயே போக வேண்டும், அதற்கு என்ன செய்வது என்று கேட்கிறார். போர்க்களத்தில் வீழ்ந்துபட்டு கிடக்கிற மனிதர்களை, யானைகளை, குதிரைகளை, இறந்த உடல்களை உண்ணுவதற்காக பேய்கள் வரும் என்று ஒரு கற்பனை உண்டு. அது கலிங்கத்துப்பரணியிலும் காண கிடைக்கிறது. அப்படி ஒரு பேயிடம் வந்து ஒரு பெண் கேட்கிறாள், என் கணவர் கிடந்த இடம் எங்கே? அவர் உடலை தின்றுவிட்டால் கூட பரவாயில்லை, அவர் கிடந்த இடத்தையாவது காட்டு என்று கேட்பது போல ஒரு காட்சியை புனைகிறார் ஜெயங்கொண்டார். வீரம், பெருமிதம், வெற்றி என எல்லாவற்றையும் தாண்டி கலிங்கத்துப்பரணி நமக்கு சொல்லுவதென்ன? போர் என்பது வெற்றிகளை தாண்டி ஆயிரக்கணக்கான உயிரிழப்புகளையும் துயரத்தையும் தருகின்றது என்பது மறுக்க முடியாது என்பதுதான். முழுவதும் தாழிசையால் நிரப்பப்பட்ட கலிங்கத்துப்பரணி பாடலாய் கேட்பதற்கு சிறப்பாக இருக்கும். இந்த வரிகளை பாடலாக நாளை கேட்கலாம்.